நோ. இல்ல, நான் இதை ஏத்துக்க மாட்டேன். என்ன என்ன இதெல்லாம் வகை? நீ ஆபீஸ்க்கே வராதனால புது எம்ப்ளாயிஸ் தான் நான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தேன். புது எம்ப்ளாய்க்கு தான் இந்த மாதிரி சொதப்பி வச்சிருக்காங்க. அவங்களாம் இன்டர்வியூ எடுத்தது யாரு? அம்மா தான். அம்மா ரொம்ப கவனமா எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம்? இவ்வளவு பெரிய லாஸ் என்ன இது எப்படி ஏத்துக்க முடியும்? இல்ல, கம்பெனி பக்கமே நான் வராம இருந்த கூட எனக்கு இவ்வளவு லாஸ் வரதுக்கு வாய்ப்பே இல்ல. இது ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கு. என்ன உண்மை சொல்லு. ஆமா செல்வா, ஆமா. என்ன சொல்ற? செல்வா, அந்த காவியா ராஜா ஓடாத ஓடாத. அப்பா என்ன சொல்லிருக்காங்க? ஓடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. நான் ஓடுவேன். ரோஹித் மாமா கூட வீட்ல இல்ல. இப்போ நீ ஓடாத. நில்லு. நான் ஓடுவேன். ராஜா, அம்மாக்கு ஓட முடியலம்மா. இங்க வா, சமத்துல நான் கோமதி அம்மாட்ட போறேன். அவங்க படிச்சிட்டு இருக்காங்க. அவங்க தொந்தரவு பண்ணாதீங்க. வா. அப்ப ரோஹித் மாமாட்ட போறேன். ரோஹித் மாமாவும் அப்பாவும் ஆபீஸ் போயிருக்காங்கடா. இங்க வா, ஓடாத செல்லம். அம்மாவால உன்னை பிடிக்க முடியலல்ல. முன்னாலலாம் பிடிப்பாங்கல்ல. இப்போ அம்மா வயித்துல பாப்பா இருக்காங்கல்ல. எப்படி ஓட முடியும்? ஓடுனா பாப்பாக்கு வலிக்கும்ல. ஆமா தங்கம். அப்ப நான் பாட்டிட்ட போட்டா? பாட்டியும் ஆபீஸ் தான் போயிருக்காங்க. அம்மா, என்னம்மா? அப்பாட்ட பாரும்மா. அப்பா முக்கியமான ஆபீஸ் மீட்டிங்னு போயிருக்காங்க. இரு, அப்பாக்கு வேணா போன் அடிப்போமா? எனக்கு அப்பா கிட்ட பேசணும் போலதான் இருக்கு. இரு, அப்பா கிட்ட பேசுவோம். சரிம்மா. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு பைத்தியமே பிடிச்ச போல இருக்குது. அவ எப்படி உள்ள? எல்லாம் பிளான் போட்டு உள்ள வந்திருக்காங்க. இங்க வேலை பாக்குற முக்காசி வேற அவ எம்ப்ளாயா இருந்திருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு. அது மட்டும் இல்ல, இப்ப காவியா நின்னு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ இஷ்டத்துக்கு யாரெல்லாமோ வேலைக்கு எடுத்து வச்சிருக்கா. யா ஆபீஸ்ல அவளுக்கு என்ன வேலை? கான்ட்ராக்ட் எடுத்திருக்கா. எப்படி அவ கான்ட்ராக்ட் எடுத்தான்னு எனக்கு தெரியல. 1 வருஷம் அக்ரிமெண்ட். 1 வருஷம் அக்ரிமெண்டா? அழகி போன் பேசுறான். சொல்லுமா அழகி. என்ன? என்னம்மா சாப்பிட்டியா? மாத்திரம் சாப்பிட்டியா? நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். நீங்க எப்பங்க வருவீங்க? சீக்கிரம் வாங்குங்க. வரேம்மா, வரேன்னா சீக்கிரம் வந்துடுறேன். ராஜா பத்திரமா பாத்துக்க. நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். நேரத்துல சாப்பிடணும். எந்திரிச்சு லாண்டாட ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கணும். நான் இப்ப வந்துடுவேம்மா. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வரேம்மா. இங்க பாரு, பாத்ரூமுக்குலாம் நீ போக வேண்டாம். நான் சொன்ன மாதிரி போனா போதும். இங்க பாரு, நான் வந்ததுக்கு அப்புறம் லாந்து சரியா? சரிங்க. அந்த காலை எப்படி உள்ள வந்தா? அவளுக்கு யார் அக்கறை கொடுத்ததே? புது எம்ப்ளாயிஸ் தான். அம்மா புது எம்ப்ளாயிஸுக்கு எல்லா அதிகாரமும் கொடுத்திருந்தாங்க. அதை பயன்படுத்தி புது எம்ப்ளாயிஸ் அவளை உள்ள கான்ட்ராக்டுக்கு எடுத்திருக்காங்க. இப்போ என்ன பண்ணன்னு தெரியல. நம்ம இங்க இருந்து அனுப்பவும் முடியாது. 1 வருஷம் அக்ரிமெண்ட். அவங்க கோர்ட்டு கேஸ்ன்னு போனா நம்ம கம்பெனி எல்லாம் இழுத்து மூட வேண்டியதான். இது என்ன தலைவலி? நான் இந்த மாதிரி நேரத்துல அழகி கூட இருக்கணும். நான் இப்படி கம்பெனில அழைச்சிக்க முடியாது. என்ன பண்ணுவேன் யாது பண்ணுவேன் எனக்கு தெரியாது. இந்த காவியம் இந்த கம்பெனி விட்டு போகணும். இல்ல அவளை என் கையால அடி வாங்கி செத்துருவா. நான் அவளை பத்தி விசாரிச்சேன். அவ ரொம்ப பொல்லாதவளா இருந்திருக்கா. இது தெரியாம நீ வேற அவட்ட பகைச்சிருக்க. ஆமா செல்வா, அழகி விஷயத்துல அவ கொஞ்சம் உன் மேல பொறாமையில தான் இருந்திருக்கா. அழகிய பொண்டாட்டி. ஆனா அவளுக்கு அப்படி தோணலையே. சரி, 1 வருஷம் கொஞ்சம் பொறுமையாவே போவோம். என்ன பேசிட்டு இருக்க? அகால பாதத்துல போய்கிட்டு இருக்க கம்பெனி. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கணும் எனக்கு தெரியல. செல்வா, நீ மனசு வச்சா ஒரே வருஷத்தை மீட் எடுக்கலாம். நீ டென்ஷன் எடுக்காத, நான் பாத்துக்கிறேன். உனக்கு எனக்கு ஆபீஸ்ல வேலை. ரொம்ப துள்ளக்கூடாது சார். இப்ப இந்த கம்பெனில சாரி சம்மா எனக்கு உரிமை இருக்குது. உரிமை கிரிமணி பேசுன மூஞ்சி மூலையெல்லாம் பேத்து கையில கொடுத்துருவேன். வானத்துல உன் புருஷனோட வச்சுக்க. இன்னொரு மணத்தை என் கம்பெனி விட்டு நீ வெளியில போகல. என்ன டீல பத்தி உங்க சார் கிட்ட சொல்லல? திருட்டுத்தனமா உள்ள வந்திருக்க. இத நான் வெளாவரிய வர சொல்லணுமாங்க? ஒத்துன தொலைச்சிருவன் தொலைச்சி. திருட்டுத்தனமாவா கம்பெனிக்குள்ள நுழைஞ்சிருக்கீங்க?
இருங்க, உங்களுக்கெல்லாம் சேர்த்து முடிவு கட்டுறேன். நீங்க முடிவு கட்டதுக்குள்ள உங்க கம்பெனியை ஒரு வழி பண்ணிடுவேன். அது என்கிட்ட நடக்காது. கொஞ்சம் செல்வா பத்தி விசாரிச்சுக்க. 3 வருஷத்துல 120 கம்பெனியை உருவாக்குனவன். உன்ன மாதிரி எத்தனை புள்ள பூச்சிகளை நான் பார்த்திருப்பேன். உன்ன மாதிரி ஆட்களை சமாளிக்கிறது எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. எத்தனை பேரை நீ சமாளிச்சிருப்ப, ஆனா என்ன சமாளிக்கிறது அவ்வளவு லேசான காரியம் இல்ல செல்வா. உனக்கு இன்னொரு பெரிய ஷாக் இருக்கு செல்வா. என்னங்க சுரோட தொலைச்சட. என்ன செல்வா, நீ எதிர்பார்க்கவே இல்ல போல. இருங்கடி, உங்களுக்கெல்லாம் செல்வா பத்தி தெரியல. ஆட்டமா போடுறீங்க ஆட்டம். இவங்கதான் உனக்கு பிஏ. நான் உனக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கேன். இனி உன் கூட லைஃப் லாங் இருக்க போறவங்க இவங்க தான். ரோஹித், 2 பேரும் மரியாதையா வெளியில போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதே. அக்ரிமெண்ட். நான் இந்த செல்வாக்காக யார வேலைக்கு அமர்த்துறனோ அவங்க இருந்துதான் ஆகணும். அதுக்கான முழு அதிகாரம் எனக்கு இருக்குன்னு உங்க அம்மா கைப்பட எழுதி கொடுத்த அக்ரிமெண்ட் இருக்கு செல்வா. திருட்டுத்தனமா வாங்கி வச்சுக்கிட்டு அக்ரிமெண்டா? அந்த அக்ரிமெண்டை எப்படி தலைகீழ மாத்துறேன்னு இந்த செல்வாக்கு தெரியும். அதே கம்பீரம். என்ன அப்ப குழந்தை மாதிரி இருந்தா, இப்போ ஆளே மாறி இருக்கான். நான் பார்த்த செல்வாவா இதே? முரட்டுத்தனத்துல கூட அழகாதான் இருக்கான். இவதான் உனக்கு பிஏ. இவதான் உனக்கான எல்லா வேலையும் பாப்பா. எங்க போற, எங்க வார, எங்க கையெழுத்து போனோம் எல்லாம் பார்க்க வேண்டியவ இவாதான். நீங்களா இப்ப இந்த ஆபீஸ் விட்டு போயிட்டா நல்லது. உசுராது மிஞ்சம். நான் அடிச்சு வரட்டுன உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இருக்காது. வெளியே மாட்டே. செல்வாக்கு பிசினஸ் பத்தி நல்லா தெரியும் நினைக்கிறேன். அக்ரிமெண்ட் இருக்கு செல்வா. நான் சாதா கோர்ட்டுக்கெல்லாம் போக மாட்டேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கே போயிருவேன். நீ இப்ப எல்லா கம்பெனி இழுத்து முடிக்கிட்டு ஆசை பொண்டாட்டிய கூட்டுக்கிட்டு தெரு தெருவா பிச்சை தான் எடுக்கணும். பயப்படாத செல்வா, அப்ப கூட உனக்கு துணையா நான் வருவேன். என்ன பேசிட்டு இருக்க? தொலைச்சுவேன். சொல்லுமா. எங்க? என்னம்மா? என்னம்மா? எப்பங்க வருவீங்க? நான் இப்போ வந்துகிட்டே இருக்கேம்மா. இப்போ வந்துட்டேன். நீ எந்திரிச்சு லாந்தல? இப்போ உட்காந்துட்டு தான் இருக்கேன். இப்போ நான் வந்துருவேனா? வந்ததுக்கு அப்புறம் நம்ம லாந்தலாம். பத்திரமா இரு. இப்போ வந்துருவேன். எங்க? என்னம்மா? கால் வலிக்குங்க. இப்போ நான் வந்துடுவேமா? வந்ததுக்கு அப்புறம் கால் அமுத்தி விடுத. செல்லத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? சரி சரி, இப்போ வந்துடுவேன். சரியா? நான் அப்புறமா பேசுறேன். எப்போ வருவீங்க? இதான் இப்போ கிளம்பிடு. இப்போ வந்துடுவேன். அப்பமா அப்படித்தானே சொன்னீங்க. இல்லம்மா, இப்போ வந்துடுவேன். சரி. என்னால இதை கேட்க முடியல. எனக்கு கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. ராகேஷ், இந்த 2 நாய்கள் அடிச்சு வெளியில பார்த்துட்டு இந்த கம்பெனி எல்லாம் இழுத்து போடு. எவ்வளவோ நஷ்டத்தை பார்த்தவன் இந்த கம்பெனி நஷ்டத்தை போயிட்டுன்னு தலை மொழிகிறேன். அதான் நடக்காது செல்வா. இது நஷ்டத்தை தான் போக வைப்பேன். ஆனால் இந்த கம்பெனி நீ இழுத்து மூட முடியாது. அப்படிதான் அக்ரிமெண்ட்ல எழுதி போட்டிருக்கேன். கடைசி 1 ரூபாய் இருக்கிற வரைக்கும் இந்த கம்பெனி நான் ரன் பண்ணுவேன். ரன் பண்ணிக்க ராகேஷ். இந்த கம்பெனி நீ பாத்துக்க. இனி இந்த கம்பெனி பண்ண வரமாட்டேன். இது என் ஒய்ஃபுக்கான டைம். நான் கிளம்புறேன். நான் என் ஒய்ஃபை பார்க்கணும். கடைசி கஷ்டம் வர வரைக்கும் தானே நல்லா இருந்து பாருங்க. இனி இந்த கம்பெனிக்குள்ள ஒரு நாள் செல்வம் வரமாட்டான். போகும்போது
நல்லா இழுத்து பூட்டி பெரிய திண்டுக்கல் பூட்டா வாங்கி போட்டுட்டு போங்க. வந்துட்டாளுங்க. நீங்க என்ன பண்ணாலும் சரி செல்வாவை ஒரு நாளும் மயக்க முடியாது. அவன் மனசு ஃபுல்லா அழகி நிறைஞ்சிருக்கான். செல்வா வாழ்ற வாழ்க்கை அவன் புள்ள ராஜாவுக்காகவும் பொண்டாட்டி அழகிக்காக மட்டும்தான். சொன்னிய தெரு தெருவா பிச்சை எடுப்பனு. பிச்சை எடுத்தாலும் அழகிய கோடீஸ்வரியா வாழ வைப்பான். அவளை மகாராணியா வாழ வைப்பான். அந்த பொண்ணு ஒன்னும் உங்களை மாதிரி பண காசுக்கு ஆசைப்பட்டவா இல்ல. அவன் பிச்சை எடுத்தாலும் அவங்கிட்ட மகாராணியா தான் வாழுவா மனசு அளவுல. செல்வா மனசுல இருந்து ஒரு நாளும் அழகி எடுக்க முடியாது. அந்த பொண்ணு கோயில் கட்டி குடியிருக்கா செல்வா மனசுல. செல்வா மனசுல அழகி மனைவியா இருக்கதை விட தெய்வமா வாழ்ந்துகிட்டு இருக்கா. வந்து செல்வா மனச கலைச்சு அவனை உங்க கைக்குள்ள போட்டுக்கலான்னு பாக்குறீங்க. முட்டாளுங்களா. பாத்தீங்கல்ல, கம்பெனி நஷ்டமே ஆனாலும் பரவாயில்ல பொண்டாட்டி தான் முக்கியம்னு போயிட்டான். கம்பெனியை இழுத்து மூட சொல்லிட்டு போயிட்டான். இதான் செல்வா. கொஞ்சம் அழகி பொண்ணை பார்த்து நல்ல குணங்களை கத்துக்கிடுங்க. என் செல்வா அழகி பத்தி சொல்லணுமே. தனக்கு என்னங்க இருக்குன்னு கூட தெரியாது. அவ உலகமே செல்வா மட்டும்தான். அதான் அழகி. என்ன இப்படி நடந்துட்டு போதே? இனி கம்பெனிக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போறான். சொல்லிட்டு போனா விட்டுருவேனா? நான் அவனை எப்படி கம்பெனிக்கு வர வைக்கணும்னு இந்த காவியாக்கு தெரியும். நீ கவலைப்படாம இரு. பார், அவனை இங்க கொண்டு சேர்ப்ப. அவனை எப்படி பைத்தியக்காரனாக்குவியோ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவன் இந்த ஆபீஸே தஞ்சோன்னு கிடக்கணும். அது உன் கையில தான் இருக்குது. அது உன் சாமர்த்தியத்தை தான் இருக்குது. அவன் சிரிப்பை பார்த்து விடுறவன் கிடையாது. அவன் எதுல வீக்குன்னு பார்த்து அதுலே அடி. அப்பதான் விழுவான். புரியுதா? அவனை பத்தி எனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரியாதா? தெரியாது. அதான் கோட்டை விட்டுருக்க. இல்லைன்னா இவ்வளவு அழகான சாம்ராஜ்யத்தை நீ இழப்பியா? இல்ல இப்படி ஒரு ஆண் அழகனா இழந்துட்டு வந்து நிப்பியா? இந்த கிறுக்கை எப்படி மாறுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? முதவன் எப்படி இருப்பான் தெரியுமா? தீபா. செல்வா. தீபா. உங்க வீடு ரொம்ப அழகா இருக்கு. அப்படியா? நீங்க இரு. நான் எப்படி இங்கே இருக்க முடியும்? எங்க அம்மா அப்பா என்ன கூட்டிட்டு போயிருவாங்க. நீ போக வேண்டாம், நீ இங்கே இரு. எங்க அம்மா அப்பா என்ன கூட்டிட்டு போயிருவாங்க. ஐயா, இவ போயிட்டா என்னால இருக்க முடியாத. நாங்க இன்னைக்கு சாயங்காலம் ஊருக்கு போயிருவோம். ஏன்னா இது உங்க வீடு. எங்களுக்கு ஊர்ல தான் வீடு இருக்கு. ஆனா என்னால உன்னை பார்க்காமலாம் இருக்க முடியாது. ஏன் தெரியல. எனக்கு நீ இல்லாம இருக்க முடியாது. நீ இங்கே இரு. நான் வேணா எங்க அம்மாட்ட சொல்லி உன்னை இங்கே இருக்க வைக்கட்டுமா? அப்படின்னா நம்ம பொண்டாட்டியா தான் இருக்கணும். சும்மாலாம் இருக்க முடியாது. அப்படின்னா நீ எனக்கு பொண்டாட்டியா மாறிடு. அப்படின்னா நீ இங்கே இருக்கலாம்ல. ஐயோ செல்வா, என்ன பேச்சு பேசுற? நீ என் பொண்டாட்டியானா இங்கே இருக்க முடியும்ல? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நான் சீரியஸா சொல்றேன். நீ இங்கே இரு. உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. ஏன்? தெரியல. நான் இங்க இருந்தா நீ என்ன கொடுப்ப? உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் உடனே வாங்கிட்டு வரேன். என்ன கேட்டாலுமா? நீ என்ன கேட்டாலும் வாங்கி தருவேன். எனக்கு நெக்லஸ் வேணும். ஐயோ ஐயோ, அரண்மனை என்ன அழகா இருக்கு. இங்கே இருந்தா நல்லா இருக்கும். ஆனா ஊருக்கு போய் தானே ஆகணும். தீபா. நான் சும்மா தானே கேட்டேன். அதுக்குள்ள வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எப்படி உங்களால இது வாங்க முடிஞ்சது? இந்த அரண்மனைக்கு நான் தான் வாரிசு. நான் எது கேட்டாலும் இங்க கிடைக்கும். செயின் வேணும்னு கேட்டேன், கொடுத்தாங்க. நீங்க தான் இந்த அரண்மனோட வாரிசா? ஆமா, நான் மட்டும்தான். நான் என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. நீங்க என்ன கேட்டாலும் கொடுப்பாங்களா? உனக்கு என்ன வேணும்? அது சரி, நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கீங்க. ஏன்? அதான் சொன்னேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு. அதான் ஏன்? தெரியல. அது வந்து தெரியல. நான் தெரியும் போது சொல்றேன். இந்தா வாங்கிக்க. பார்த்து
பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நான் நான் உன்கிட்ட பேசலாமா? பேசலாம். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க உட்கார்ந்துருக்க. அத கேட்கல. என்ன படிச்சிட்டு இருக்க? 11th முடிச்சிட்டு 12th போக போறேன். ஓ, நீங்க? நான் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபாரின்ல, ஜெர்மனில பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ, பிசினஸா? ம், ஆமா. அப்போ இங்க இருக்க மாட்டீங்களா? ஆ, நீ இங்கதான் இருப்பியா? ஆமா. அப்போ நானும் இங்கதான் இருப்பேன். அப்போ நீங்க ஜெர்மனிக்கு போகல? ஆ, நீ இங்க தானே இருப்ப. ஆமா. நானும் இங்கே இருக்கேன். நீங்க இங்கே இருப்பீங்க. ஆனா எங்க அம்மா அப்பா என்னை இப்ப கூட்டிட்டு போயிருவாங்க. நீங்களா எங்களுக்கு ரிலேட்டிவா? உங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கூட பிறந்த தம்பி பொண்ணு தான் நான். அப்படியா? அப்போ உங்களுக்கு தெரியாது? ஆஹா, தெரியாது. அப்போ நான் உங்க மாமா பொண்ணுன்னு உங்களுக்கு தெரியாதா? ஆஹா, தெரியாது. அப்படின்னா நீ எனக்கு என்ன? மாமா பொண்ணு. ஆ, மாமா பொண்ணு எப்படி கூப்பிடணும்? அது வந்து அது வந்து இப்ப நீ என்ன பண்ணினதா? அது எனக்கு பிடிச்சிருக்கு. அது அது வந்து இளையவனின் இறை ஒரு நூலகம் படித்திடவா படிவிடும் இரவுகளாயிரம் இடைவெளி அதற்கு சொல் நமக்கு உன்னாடம் ஒரு முறை விடுமுறை எடுத்தால் என்ன என்னை தீண்டக்கூடாதென வானோடு சொல்லாது வங்கக்கடல். இவா என்னமோ பண்றது, எனக்கு என்னமோ பண்ணுது, எனக்கு என்னமோ பண்ணுது. எனக்கு உங்ககிட்ட நெருங்கி பழகணும் போல இருக்கு. நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லல. ஏன் விலகி விலகி போற? எனக்கு உங்ககிட்ட பேசணும் போல இருக்கு. அது சொல்ல. நீ எனக்கு என்ன? நான் உன்னை எப்படி சொல்லி கூப்பிடணும்? நீ என்ன சொல்லி கூப்பிடுவ? நான் சொல்ல மாட்டேன். இல்ல, சொல்ல. சொல்ல மாட்டேன். நீ என்கிட்ட பேசுவல்ல? ஆனா நான் இன்னைக்கு ஊருக்கு போயிருவேனே. அதான் சொல்றேனே, போக வேண்டானே. நான் போவேன். நீ இங்கே இரு, அம்மா கிட்ட சொல்ற. சரி, நான் உன்னை என்ன சொல்லி கூப்பிடணும்? அது வந்து எனக்கு என்ன முறை? அது வந்து அது வந்து இவா என்னமோ பண்றது, எனக்கு என்னமோ பண்ணுதே. I like you. எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. நீ எனக்கு என்னன்னு சொல்லாம போற? நீங்க இந்த கிஃப்ட வச்சுட்டு போயிட்டீங்க. ஐயா நில்லுங்களேன். செல்வா. அம்மா. என்ன செல்வா இங்க நின்னுட்டு இருக்க? ஆமா, கணக்கு புள்ள கிட்ட செயின் வேணும்னு கேட்டியாமே, எதுக்கு? கிஃப்ட் கொடுக்கமா? கிஃப்ட் கொடுக்கியா? யாருக்கு? அம்மாமா, நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்களே, அவங்கள யாருமா? ப்ளீஸ் சொல்லுங்கம்மா. நீ சின்ன பையன், இப்ப எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? சொல்லுங்கம்மா, இவங்கெல்லாம் யாருமா? இதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் இங்க வந்ததே இல்லையே. அப்பா இருக்கும்போது கொஞ்சம் பிரச்சனை, அதனால வராம இருந்தாங்க. இப்ப மறுபடியும் வந்திருக்காங்கடா. அவங்கெல்லாம் யார் யாருமா? அவங்கெல்லாம் எனக்கு என்ன? மாமா, அத்தை, அப்புறம் அத்தை பொண்ணு. அதாம்மா, அவங்களெல்லாம் நான் என்ன சொல்லி கூப்பிடணும்? என்ன சொல்லி கூப்பிடணும்? பாரு, ஒழுங்கா ஜெர்மனிக்கு கிளம்புறதுக்கு வழிய பாரு, சரியா? ஸ்டடிலாம் ரொம்ப முக்கியம் இல்ல. மாமா பொண்ணுனா மோர பொண்ணுன்னு அர்த்தம். மீனிங் சொல்லுங்கம்மா, எனக்கு புரியல. அது புரிய வேண்டாம், நீ சீக்கிரம் ஜெர்மனிக்கு போக வழிய பாரு. எல்லாத்தையும் பேக் பண்ண சொல்றேன். கணக்கு பிள்ளை கொண்டு ஏர்போர்ட்ல கொண்டு விட்டுறாரு, ஒழுங்கா போ. மொரப்பொண்ணா? மொரப்பொண்ணா? கணக்கு பிள்ளை கிட்ட கேட்டா தெரியும்ல. செல்வா தம்பி. கணக்கு பிள்ளை உங்களை தேடிட்டு இருந்தேன். சொல்லுங்க செல்வா தம்பி. நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் கெஸ்ட் வந்திருக்காங்களே, அவங்கெல்லாம் யாரு? அதான் ராஜகிளி அம்மாக்கு தம்பி, தம்பி ஒய்ஃபு, அப்புறம் அவங்க பொண்ணு. அதான் அந்த பொண்ணுக்கு நான் யாரு? தம்பி சொல்லுங்க கணக்கு புள்ள, அவங்க யாரு? உங்க மொர பொண்ணு. ஐயோ, அம்மாவும் அப்படிதான் சொன்னாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? மொர பொண்ணுனா நீங்க கல்யாணம் பண்ணதுக்கு பொருத்தமான பொண்ணுன்னு அர்த்தம். உங்களுக்கு உரிமை உள்ள பொண்ணுன்னு அர்த்தம்.
இந்த பூமியில எப்ப வந்து நீ பிறந்த என் புத்திக்குள்ள தீப்பொறிய நீ விதைச்ச அடித்தேக்கு மரக்காடு பெருசுதான் சின்ன தீக்குச்சி ஒசரா சிறுசுதான் அடித்தேக்கு மரக்காடு பெருசுதான் சின்ன தீக்குச்சி ஒசரம் சிறுசுதான் ஒரு தீக்குச்சி விழுந்து துடிக்குதடி கருத்தேக்கு மரக்காடு வெடிக்குதடி உசுரே போகுத உதட்ட நீ கொஞ்சம் சுழி கையில நான் கட்டிக்க போற பொண்ணா எனக்கு ஒய்ஃப் வர போறவளா? என் ஒய்ஃபை நான் விட்டுட்டு எப்படி நான் வெளிநாட்டுக்கு போக? அம்மாட்ட சொல்லிட்டு நான் இங்கே இருக்க போறேன். அவ என் ஒய்ஃப். அதான் எனக்கு அவளை பார்த்தா ஏதோ பண்ணிருக்கு. அப்படியா? இனி யாட்டத்தை பாரு செல்வா, உனக்கு பொண்டாட்டி வந்தாச்சு. இனி என் விளையாட்டை நான் ஆரம்பிச்சிருவேன். தீபா செல்வா, தீபா செல்வா, செல்வா தீபா. என் ஒய்ஃபா? என் முறை பொண்ணு தீபா. அதான் எனக்கு ஒண்ணு அவ்வளோ பிடிச்சிருக்கு. தீபா, தீபா, நீ யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்ட. நீ எனக்கு யாருன்னு கண்டுபிடிச்சிட்ட. நீ என் முறை பொண்ணு, என் ஒய்ஃப வர போறவா. சாரி பொண்டாட்டி, கோபப்படாத பொண்டாட்டி. கோபப்பட்டா பாப்பாவும் கோபப்படுவாளாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் டாக்டர் சொன்னாங்க. நீங்க ஒண்ணு அந்த பேச வேண்டாம். அச்சோ, என் குழந்தை பொண்டாட்டி, என் செல்ல பொண்டாட்டி, நீ சாப்பிடாம இருந்திருக்கன. நீங்க ஒட்டி விட்டுதான் நான் சாப்பிடுவேன்னு உங்களுக்கு தெரியாது. சாரி, இனி நான் ஆபீஸ் பக்கமே போக மாட்டேன். நிஜமா? நிஜமா பொண்டாட்டி, உன்னை பாத்துக்கிறத விட எனக்கு ஒன்னும் பெருசுதான் இல்ல. என் அழகு பொண்டாட்டிய நல்லபடியா பாத்துக்கணும். சரி, இன்னைக்கு பாப்பா என்ன சொன்னா? அப்பா வந்தோடனே நல்ல திட்டுக்கமான்னு சொன்னா. அப்படியே சொன்னா? அது மட்டும் இல்ல, அப்பா கிட்ட பேசாதீங்கன்னு சொன்னா. அப்படியே சொன்னா? அது மட்டும் இல்ல, அப்பாக்கு நான் கொடுத்ததா உனக்கு கொடுங்கன்னு சொன்னா. அப்படியா? அப்ப ஏன்டி இவ்வளவு நேரம் வெயிட் பண்ற? அதை முத கொடுக்க வேண்டியதானே? ஆனா பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கால. ஐயோ செல்லம், நீங்க என்ன மறந்துட்டீங்கப்பா. ஐயோ டேய், நீ என் உலகம், இவ என் உசுரு. உங்க ரெண்டுத்தையும் மறந்து நான் இருந்துக்கிடவே மாட்டேன். என் செல்லத்தை பார்க்காம இருப்பேனா? இங்க வாங்க, அப்பா கிட்ட வாங்க. என் தங்க பிள்ளை, என் வயிறு பிள்ளை. ஏன்பா இவ்வளவு நேரம்? அது ஒண்ணு இல்லடா, சும்மா ஆபீஸ்ல சின்ன வேலை, அவ்வளவுதான். இனிமே நீங்க போவேண்டாப்பா. சரிடா தங்கம், இங்க அப்ப போக மாட்டேன். என்னங்க? என்ன பொண்டாட்டி? கால் வலிக்கு. சரி வா. உன்னை பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலடி. உன்னை பிரிஞ்சிருக்கிற நொடி ஏதோ வித்தியாசமா இருக்கு. அந்த வலியை என்னால தாங்கிக்க முடியல. உன்னை பிரிஞ்சு நான் எங்கேயுமே போக மாட்டேன். கம்பெனி என்ன நீ போனாலும் பரவாயில்ல, இனி நான் போக மாட்டேன். கூடயே தான் இருப்பேன். கம்பெனி லாஸ் ஆயிட்டா கூட என் மனசு அவ்வளவு வலிக்கல. ஆனா நீ என் கூட இல்லைன்னா என் மனசு ரொம்ப வலிக்குடி. நீ கூட இருக்கிற சந்தோஷத்தை மாதிரி அதுக்கு ஈடு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. இதுல இருக்க சந்தோஷம் எதுலையுமே இல்லடி. இது ஒரு போதை மாதிரி. பொண்டாட்டிக்கு பாசத்துக்கு அடிமையா இருக்கிறதும் ஒரு போதை தான். இந்த போதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் பாசம், புள்ள பாசம், இதெல்லாம் உலகத்துல கிடைக்காத ஒரு பெரிய போதை. இந்த போதைக்கு நான் அடிமை. என்னடா? ரோஹித் மாமா. ரோஹித் மாமா வெளியில தான் நிக்கும். ரோஹித் மாமா வந்துட்டாங்க. ரோஹித் மாமா என் ஆபீஸ் போக மாட்டாங்க, நம்ம கூட தான் இருப்பாங்க. நான் ரோஹித் மாமா கிட்ட போறேன். ரோஹித். ராஜா, மாமா. ராஜா, இங்க வாங்க, இங்க வாங்க. சரி, மாமா கிட்ட போ. அண்ணா, உங்களை பார்க்காம வேணாலும் இருக்கவே முடியல. நீங்களாவது வீட்டுக்கு சீக்கிரம் வந்திருக்கலாம்ல. ஆபீஸ்ல கொஞ்சம் வேலைமா, அதான். இவன் அப்பமாச்சும் உங்களை தான் தேடிக்கிட்டே இருந்தான். ராஜா கொண்டாமா, வா ராஜா வா. சரி செல்வா, நான் உன்னை தோட்டத்துக்கு கூட்டி போயிட்டு வரேன். சரி ரோஹித். என்ன இப்போ நீ இவ்வளவு அழகா இருக்க தெரியுமாடி? அப்படியா? ஆமாடி, நானே அழகுதான். நம்ம இங்க போய் நிக்க என்ன பாத்துக்கைய. ஆமா,
இல்லாட்டாலும் இவங்க மயங்கவே மாட்டாங்க பாருங்க. அப்போ ஒரு மாதிரி அழகா இருந்த, இப்போ வேற மாதிரி அழகா இருக்கடி. போங்கங்க. சத்தியமாதா உன் முக லட்சணம், உன் வயிறு அழகா இருக்கு. நீ ஏன் எப்பவுமே இப்படியே இருக்க கூடாது? எப்படி? இப்படியே இருக்க கூடாதா? அப்போ வருஷம் வருஷம் நான் இப்படியே இருக்கணும். ஆ, அது அழகா தானே இருக்கு, அப்படியே இருக்கலாமே. உங்களை பாருடி, நான் உன்னை அப்படிதான் வைக்க போறேன். ஐயோ போங்கங்க. கிட்ட தெளிவாடி. ஏன்? என் பக்கத்திலே நில்லு. மாத நிலவே வாவா நடை போடு மெதுவா மெதுவா அழகே உன் பாடு அறிவேனம்மா மசு கைகள் மயக்கம் கொண்டு மடி சாயும் வாழை தண்டு சுமையல்ல பாரம் சுகம்தானம்மா தாயான பின்புதான் நீ பெண்மணி தோல் மீது தூங்கடி கண்மணி கண்மணி. கஷ்டமா இருக்காடி? இல்லங்க. சரி, கால் வலிக்கும்ல, வா நம்ம ரூமுக்கு போலாம். கால் அமைக்க விடுறேன். அதே நீங்க வரணுங்கக்காக தான் சொன்னேன். தெரியும் உனக்கு கால் வலிக்கும்னு எனக்கு தெரியும். இல்லங்க, அதெல்லாம் இல்ல. இந்த பாரு, என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். வா நம்ம அதை ஒன்று பெட்ல கொண்டு வச்சுட்டு அப்புறமா வெண்ணி போட்டு அப்புறமா ஒரு துணி எடுத்துட்டு வந்து உன் கால் அமைக்க விடுறேன். அப்படியா சந்து தூங்கு. ஆமா, சாப்பிட்டியா என்ன? சாப்பிட்டேன். கோமதி கொடுத்தா. அவங்க நல்லா கவனிச்சுக்கிறாங்கல்ல? ம், கடவுளை அனுப்பி வச்சாங்கல்ல? ம், ஆமா. அவளுக்கும் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கேன், பாப்போம். என்ன? குழந்தை பிறக்கட்டும், அப்புறம் உனக்கே தெரியும். இப்போ அதை பத்தி தான் வேண்டாம். நல்லபடியா குழந்தை பத்தி எடுத்ததுக்கு அப்புறம் நான் இதை பத்தி உங்ககிட்ட சொல்றேன். சரி. என்ன? உங்க புள்ள எட்டி உதைக்குது. கீச்சமா இருக்குதோ? ஆமா. இரு, நான் காது வச்சு கேக்குறேன். மாத நிலவே வாவா நடை போடு மெதுவா மெதுவா அழகே உன் பாடு அறிவேனம்மா மசு கைகள் மயக்கம் கொண்டு மடி சாயும் வாழை தண்டு சுமையல்ல பாரம் சுகம்தானம்மா தாயான பின்புதான் நீ பெண்மணி தோல் மீது தூங்கடி கண்மணி கண்மணி. இரு, எனக்கு துடிக்கிறது கேக்குது. கேக்குதுல்ல? ஆமாடி, இரு. எட்டு உதைக்குது. அவனுக்கு தெரியுது அப்பா வெளியில நிக்காங்கன்னு. அவனுக்கு தெரியுது. ஐயோ, எப்படி எட்டி உதைக்குது? 8வது மாசம்ல நல்ல எட்டி தான் உதைப்பாங்க. அம்மா எட்டி உதைக்காதடா. ஏங்க, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ரொம்ப எட்டி உதைக்கும். அப்பா அப்பா கூப்பிடுறேன் பாரு. எட்டி லேச உதைங்க. உதைக்குதப்பா. குழந்தைங்களுக்கு நம்ம பேசுறதெல்லாம் கேக்குமா? அப்படியா? ஆமா. அப்பா அப்பா பேசுறேன். அப்பா பேசுறது உனக்கு கேக்குதா? எட்டி உதைக்கிறாடி. அதான் சொன்னேனே, நம்ம பேசுறது கேக்குமா? இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது செல்வா எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அவன் அழகி கூட எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? ஆஹா, செல்வாவும் அழகியும் இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு இடைஞ்சலா யாரு இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். என் செல்வா சந்தோஷத்தைய தட்டி பறிக்க வந்திருக்கீங்க. என்ன பண்ணணும்னு தெரியும். எத்தனையோ வஞ்சகத்தை ஜெயிச்சவா இந்த ராஜகிளி. உங்க வஞ்சகத்தை என்னால ஜெயிக்க முடியாது. உங்க வஞ்சகத்தை ஜெயிச்சு என் செல்வாவையும் அழகியும் சந்தோஷமா வாழ வைப்பேன். அவங்க 2 பேரையும் சந்தோஷமா வாழ வச்சுட்டு தான் இந்த ராஜகிளி போய் சேருவா. நான் இந்த பூமி விட்டு போகும்போது செல்வாக்கும் அழகிக்கும் ஒரு எதிரி கூட இந்த பூமியில இருக்க கூடாது. என்ன மேடம், ரொம்ப பலமா யோசிச்ச மாதிரி இருக்குது. தந்திரக்காரிகளை எப்படி வரட்டலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. சீக்கிரம் இந்த ராஜகிளி யோசித்துருவா. இந்த ராஜகிளி யோசனைக்கு முன்னாடி ஒரு தந்திரக்காரி கூட நிக்க முடியாது. தந்திரத்தால கம்பெனிக்குள்ள நுழைஞ்சு என் செல்வ வாழ்க்கை நாசம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்க. கோடிக்கணக்கான சொத்தை ஒரே நாள்ல இழந்து 3 வருஷத்துக்குள்ள 30 மடங்கா வசதி கட்டினவா இந்த ராஜகிளி.
இந்த கம்பெனிக்குள்ள நுழைஞ்சு எங்க செல்வா மனசுல இடம் முடிச்சலான்னு நினைச்சிருக்கீங்க. அவ மனசு புள்ள அழகி நிறைஞ்சு நிக்கிறா. அவ காட்டின பாசத்துக்கு முன்னாடி நீங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. செல்வா வாழ்க்கைய நாசமனாக்குன்னு நினைச்சீங்க, நீங்க இல்லாமலே போயிருவீங்க. அவனுக்கு உறுதுணையா அண்ணன் ரோஹித் இருக்கான். நான் கண்ணசைச்சா போதும், இன்னத்தை நீ உசுரோட இருக்க முடியாது. விட்டு பிடிச்சிருக்க. என் வீட்டுக்கு வாரிசு வருது. இந்த நேரத்துக்கு இந்த மாதிரி வேலைலானே பொறுமையா போய்கிட்டு இருக்க. கேள்விக்கு திமிர பத்தியா? வயசானாலும் திமிரு குறையல. ஓய், இது அரமண கிளி. இது திமிரு இல்ல, தைரியம். ஒன்ன மாதிரி திமிரு எனக்கு கிடையாது. என்கிட்ட இருக்கிறது தைரியமும் தன்னம்பிக்கையும். நீயும் ஒரு பொண்ணு, நானும் ஒரு பொண்ணு. ஆனா உன்கிட்ட இருக்கிறது அகம்பாவம், என்கிட்ட இருக்கிறது தன்னம்பிக்கை. நீ தந்திரத்தால உள்ள வந்த, நான் என் புத்திசாலித்தனத்தால உன்னை எப்படி வெளியில அனுப்புறேன்னு மட்டும் பாரு. சிங்கம் கோயில்கள நரி தந்திரமா தான் உள்ள நுழைஞ்சிருக்கு. அந்த நரிய எப்படி ஓட விட்டு அடிக்கணும்னு இந்த சிங்கத்துக்கு தெரியும், ராஜகிளிக்கு தெரியும். செல்வா எப்படியும் கம்பெனிக்கு வந்துதானே ஆகணும். அவனை விட பல மடங்கு பிசினஸ் படிச்சவன்னா இந்த கம்பெனி எல்லாம் எப்படி ரன் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அவன் என் வீட்டு வாரிசு. அவன் வேலை செய்யணும் அவசியம் இல்ல. அவன் அரமண வாரிசு. அவன் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருந்தா போதும். ஐயோ, கிளவி அவனை கம்பெனிக்கு விடாத போலுக்க. அத்தை, ஐய், யாருக்கு யாடி அத்தை? இந்த ராஜகிளி அத்தைன்னா அது அழகிக்கு மட்டும்தான். ஒரு நேரத்துல எனக்கும் அத்தையா இருந்தீங்க, இனி அத்தையா இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. அதாவது செல்வா பத்தி உனக்கு இன்னும் சரியா தெரியல. நீ அவனை ஏமாத்தும் போது அவனுக்கு 18 வயசு. இப்போ 2 பிள்ளைக்கு தகப்ப. உன்னை உசுரோட குழி தோண்டி புதைச்சிருவான். அப்படியா? பார்க்கலாம் அத்தை, பார்க்கலாம். நான் செல்வான்னு சொன்னாலே அத வேற எங்கேயாவது வச்சுக்க. உங்க செல்வா கம்பெனிக்கே வரலன்னா கம்பெனி திவாலாயிரும். உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். நரி பேச்சுக்கு சிங்கம் மயங்க நினைச்சியா? இப்ப இந்த கம்பெனி எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. நாங்க என்ன சொன்னாலும் உங்க அரமனை கேட்டுத்தான் ஆகணும். ஏன்னா இப்ப கட்டாயம் அப்படி. இந்த ராஜகிளிக்கு தெரியாத தந்திரமும் இல்ல, புத்திசாலித்தனமும் இல்ல. நீங்கெல்லாம் என் கால் தூசிக்கு கூட வர மாட்டீங்கடி. உங்க வயசு என் அனுபவம். சாதிச்சு காட்டுறா இந்த ராஜகிளி. ஏண்டா இந்த ராஜகிளிய பகச்சுக்கிட்டோ செல்வாவ வாழ்க்கைய நாசமான நினைச்சோன்னு தனம் நீங்க செத்து சாவற மாதிரி நான் பண்ணல. நான் ராஜகிளியே இல்ல. என்ன வயசாயிடுச்சுன்னு பார்த்தீங்களோ? என் அனுபவத்துக்கும் என் அறிவுக்கும் என் புத்திசாலித்தனத்துக்கும் வயசே ஆகாது. அது இன்னும் இளமையாத்தான் இருக்கும். அது நாளுக்கு நாள் இன்னும் இளமையாக்கிட்டு தான் போகும். ஜெயிக்கிறேன்டி, உங்களை நான் ஜெயிக்கிறேன். என் பிள்ளை சந்தோஷமா வாழட்டும். அவன் ஆசைப்பட்டவ கூட அவன் சந்தோஷமா வாழட்டும். குளத்துல நான் இறங்குறேன். போட்டிக்கு நான் தயாரு. நீங்க தயாரா? நான் வயசானவதான். போட்டிக்கு தயாரா? மோதி பார்க்கலாமா? நீங்களா இல்ல இந்த ராஜகிளியான மோதி பார்க்கலாமா? இந்த ராஜகிட்ட எப்படி தோத்து போறீங்கன்னு மட்டும் பாருங்க. தோத்து போறது மட்டும் இல்ல, இனி வாழ்க்கையில நீங்க எந்திக்கவே முடியாது. திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. தோற மட்டமாக்குவா இந்த ராஜகிளி. ஜெயிச்சு காட்டுறேன்டி, ஜெயிச்சு காட்டுறேன். நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன்.